இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். பெற்றுக்கொள் அப்படின்ற தலைப்பின் கீழாக இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களில இந்த கிருபையை நம்ம கிருபையின் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராய் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. அப்ப கிருபையின் காலத்துல நம்ம கிருபையை சுதந்திரத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம், அதை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த கிருபை என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தயவு தான் இந்த கிருபை அப்படின்றத நம்ம பாக்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வார்த்தை மாம்சமாகி, மாம்சமான வார்த்தை இயேசு கிறிஸ்து. அப்போ கிருபை நிறைந்தவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கிருபையினால நம்ம என்ன செய்யறோம், அவருடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது போல கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது. நாம் பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து நம்மை மீட்டு கொண்டாரு. அந்த கிருபையினால நம்ம என்ன செய்றோம், மீட்பை சுதந்திரிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லறியும்படியாக எல்லாரும் கொண்டு வராங்க. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவளை கல்லறிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடைய பாவத்தை மன்னித்து இனி நீ நினைச்சத போ, நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அவளை தகுதிப்படுத்துறாரு. அந்த தகுதி இல்லாத இடத்துல நியாயப்பிரமாணம் அவளை கல்லறிந்து கொள்ளணும்னு சொல்ற இடத்துல, அந்த பாவம் பெருகின இடத்துல அவள் கிருபையினால என்ன செஞ்சா, ஆக்கப்பட்டாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். குஷ்டரோகிக்கு நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து தீட்டுன்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா தீட்டுன்னு சொல்லணும். அவங்க வந்து குடும்பத்தோடு இருக்க முடியாது, அவங்களுடைய உறவினர்களோடு இருக்க முடியாது, தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்க முடியாது. அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு ஊருக்கு ஒதுக்கப்புறமான இடத்துல இருக்கணும். இப்படி தனிமைப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த குஷ்டரோகி அப்படி வைக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அந்த கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகி தொட்டு என்ன செய்யறாரு, சொஸ்தப்படுத்துகிறார். அப்ப இந்த கிருபை என்ன செய்து, அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து வருகிறதையும் அந்த இடத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்ததுனால அந்த குஷ்டரோகியை தொட்டு என்ன செய்யறாரு, சுகப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்முடைய காரியங்கள், நம்ம தகுதி இல்லாமல் இருக்கிறதான காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவருடைய கிருபையை நம்ம மேல் வைத்திருக்கிறாரு. தகுதி இல்லை, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒதுக்கப்பட்டது போல காணப்படுகிறேன், நீலாம் இதை செஞ்சுக்கிட மாட்டா அப்படின்னு சொல்லி ஒருவேளை மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களாக, இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை உதாசீனப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டா, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, தயவா இறங்கி அந்த கிருபையை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது நம்ம வந்து இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், எப்ப அந்த கிருபை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 59:16 சொல்லுது, காலை தோறும் அப்படியே கிருபை என்னது புதிதா இருக்கிறது. அப்ப அதிகாலையில நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எப்போது நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, தினமும் அதிகாலையில நம்ம என்ன செய்யலாம், கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 90:14 இப்படி சொல்லிடுது, கிருபையினால நம்ம என்ன செய்யணும், திருப்தி ஆகும் அப்படின்னா. அவருடைய கிருபையினால நம்ம இந்த காலை
நாள்தோறும் நம்ம என்ன செய்யலாம், திருப்தி ஆகலாம். அப்போ 143 சங்கீதம் 8 அதிகாலையில் கிருபையை கேட்கப்படும். அப்போ அதிகாலையில கிருபையை நம்ம கேட்கப்படும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் காணப்படுகிறது. அப்போ அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடும் போது அந்த கிருபையை தகுதியில்லாத இடத்துல, தகுதியில்லாத நபராகிய நம்ம ஆண்டவர் அவருடைய கிருபையினால தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அதிகாலையிலே அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறாரு. அப்போ எப்படி இந்த கிருபை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, நம்முடைய உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நம்ம செலுத்தும் போது நமக்கு கிருபை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கணும், ஆண்டவரை நம்ம துதித்து கொண்டிருக்கணும். எந்தெந்த காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைத்து துதிக்கிறவர்களாக, அவருடைய மகத்துவங்களை எண்ணி அவரை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, அவர் மாட்சிமை பொருந்திய தேவனா இருக்கிறார், மகத்துவமான தேவனா இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய நாமங்களை சொல்லி நம்மை துதி ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுக்கும் போது அந்த கிருபை நம்மில் பெருகுகிறதாய் காணப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான் நம்முடைய ஒருவேளை ஆண்டோடைய கிருபை நம்முடைய இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த உலகத்துல இருக்கவே மாட்டோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய கிருபை இல்லாம இந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய கிருபைக்காக நம்ம கிஞ்சணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, ஸ்தோத்திரங்களினால நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப யாருக்கு இந்த கிருபை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்மை தாழ்த்தும் போது பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கிருபை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்படணும், நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்படணும். எந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கிருபை அப்படின்னா தகுதி இல்லாதவர்களுக்கு தான் என்ன செய்யும், அது ஊற்றப்படக்கூடிய, அது தேவன் காட்டுகிற ஒரு தயவு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மை தாழ்த்தும் போது எனில் ஒன்றும் இல்லை, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்க தான், உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது நம் கிருபை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுவோம். அப்போ எந்தெந்த காரியங்களை நம்ம பாவமான காரியங்களா இருந்தாலும், நியாயப்பிரமாணம் நம்மை குற்றப்படுத்துகிறது, ஆனா பாவம் பெருகின இடத்துல ஆண்டவருடைய கிருபை பெருகிறது. அவர் அவருடைய கிருபையினால நம்ம என்ன செய்யறாரு, நீதிமான்கள் ஆக்குகிறாரு, நம்முடைய பாவங்களை என்ன செய்யறாரு, மன்னிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எப்போ நமக்கு கிருபை கிடைக்கும் அப்படின்னா, அதிகாலையில அவரை நம்மை நாம் அவரை தேடும் போது அவருடைய கிருபை நமக்கு அதிகமாய் ஊற்றப்படும். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் காணப்படுகிறதுனால அந்த புதிய கிருபையினால ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையினால நம்மை வழி நடத்துவார். நம்ம அவருடைய நாமங்களை, அவருடைய அற்புதங்களை, அவர் செய்த அதிசயங்களை வாயினால நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவர் நமக்கு கிருபை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அப்போ எந்தெந்த காரியங்களில நாம் கிருபை இல்லாதவர்களை போல நம்ம காணப்படுகிறோமா, இந்தந்த இடத்துல ஆண்டோடைய கிருபை எனக்கு இல்லை, ஆண்டோடைய கிருபை இல்லாததுனாலதான் நான் இந்த காரியங்களை தோல்வியுள்ளவளாய் காணப்படுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிகாலையில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது நம்ம கிருபை பெற்றுக்கொள்ளணும். தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம காணப்படும் போது நமக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயலாற்றும் போது அவருடைய கிருபை அளவில்லாமல் காணப்படும். அவருடைய கிருபை இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல நம்மை போல சமாதானம் உள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் நமக்கு வேணும். அவருடைய கிருபை, ஆண்டவரே உடைய கிருபை எங்களை விட்டு விலக்காம இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சணும். அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தாங்க, நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியான வல்லமையை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியான வழியை எங்களுக்கு தியானிக்கும்படியாக கிருபை செய்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களுடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் எங்களுடைய சுத்த கிருபை. எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் உடைய கிருபை எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே பரிபூரணமான கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சத்தியம் உள்ளவராய் கிருபை நிறைந்தவராய் இந்த உலகத்துல வந்தீங்க ஆண்டவரே. மகிமை பொருந்தியவராய் வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அதிகாலையிலே உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு நாளும் அப்படியே நாங்கள் எழுந்து அதிகாலையிலே உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபித்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தரலுங்க. ஸ்தோத்திரத்தினால ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய சூழ்நிலைகள்ல கிருபை பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து உடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையினால எங்களை வழிநடத்துங்க. உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற வல்லமே எங்களுக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால எங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால புது புது பலத்தினால நம்மை நிரப்புவாராக. ஆமீன்.